எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் திராவிட கருத்தியல். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பேசியிருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். திருவாரூரில் ஆபரக்குடி, ஸ்ரீவாஞ்சியம், திருத்துறைப்பூண்டி, கச்சனம், முத்துப்பேட்டை மற்றும் விளத்தூர் ஆகிய பகுதியில் இருக்கிற ஆதியன் பழங்குடி மக்கள் 2ஆம் நாளாக குழந்தைங்களை கூட பள்ளிக்கு அனுப்பாம அந்த குழந்தைங்களையும் முன்னிறுத்தி சாதி சான்றிதழ் கேட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்ப ஜாதி சான்றிதழ் கிடைக்குதோ அப்பதான் நாங்க ஸ்கூலுக்கு போவோம். அப்படி ஜாதி சான்றிதழ் கிடைக்கலன்னா நாங்க ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருப்போம். ஏன் அந்த குழந்தைங்களையும் இந்த போராட்டத்துல முன்னாடி நிறுத்துறாங்கன்னு தானே கேக்குறீங்க. ஏன்னா 4 வருஷமா அவங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், அவங்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கல அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நிறைய மேல் படிப்பு படிக்கும் போது நிறைய பசங்க அதுக்கு வாய்ப்பு இல்லாம இப்ப மறுபடியும் எங்க தொழில பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த அரசாங்கத்தை நாங்க வைக்கக்கூடிய எந்த படிப்பு படிச்சாலும் குழந்தைகளுக்கும் தடையில்லா சான்றிதழ் வேணும், அதை கொடுக்குமாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். இதை பத்தி கலெக்டரோ இந்த அரசோ பெருசா எதுவுமே கண்டுக்கல. பழங்குடியின மக்கள் சாதி சான்றிதழ் கேட்பதற்கான காரணம் தங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் குறிப்பாக அவர்களின் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் அவங்க சாதி சான்றிதழ் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அளவில் இந்த பழங்குடியின மக்கள் சாதி சான்றிதழ் வாங்குவதற்கு ரொம்பவே போராட வேண்டியது இருக்கு. வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி தமிழக முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றது வெறும் பேச்சில் மட்டும் இல்லாம செயல்ல இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஜெய் பீம்.